வரக்கூடிய தேர்தல்ல தேமுதிகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும்னு அனைத்து கட்சிகளும் விருப்பம் தெரிவித்து வர நிலையில பிரேமலதா விஜயகாந்த் ஒரு வெற்றிகரமான அரசியல் தலைவியாகவே பார்க்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நிகழ்காலத்துல அவருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய திரைக்கு வராத கதையும் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லோருக்கும் விஜயகாந்த் பிறந்த ஊர் மதுரை என்று நினைப்பார்கள். உண்மையில் அதுவல்ல. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ராமானுஜபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு ஒரு வயதாக இருக்கும் பொழுதே தாயார் ஆண்டாள் மறைந்து விட்டார். இதன் பிறகு அவரது குடும்பம் மதுரையில் உள்ள மேலமாசி வீதிக்கு இடம் மாறியது. 10ஆம் வகுப்பு வரை படித்த விஜயகாந்திற்கு சிறு வயதிலேயே சினிமா மீது ஆசையும் ஏற்பட்டிருந்துச்சு. அவருக்கு படிப்பு மீது நாட்டம் இல்லாமலும் போயிருந்துச்சு. அவரது தந்தையின் மேற்பார்வையில் அங்கிருந்த அரிசி ஆலையில் சிறு சிறு வேலைகளை செய்து வந்த விஜயகாந்த் பின்னால 1990ஆம் ஆண்டுல பிரேமலதாவை திருமணமும் செஞ்சு கொண்டாங்க. 1993ஆம் ஆண்டுல தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர்கள் மன்றத்தினர் சுயேட்சையாக போட்டிட்டு இருந்தாங்க. அவர்களில் பலர் வெற்றியும் பெற்றிருந்தாங்க. இதன் பின்புலத்துல தான் விஜயகாந்த் தானும் அரசியலில் ஈடுபடும் எண்ணத்திற்கும் வந்திருந்தார். 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற பெயர்ல புதிய அரசியல் கட்சியையும் தொடங்கியிருந்தார். தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் தேமுதிக போட்டியிட தொடங்கிட்டே வந்துச்சு. முன்னதாக விஜயகாந்த் வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படம் மூலம் ஒட்டுமொத்த தமிழர்களின் நெஞ்சில் நீங்காத இடமும் பிடிச்சிருந்தார். அவரது மரணத்திற்கு முன்பாக மொத்தம் 120 படங்கள்ல நடிச்சிருந்தார். இதுல கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல் அவர் ஒப்பந்தம் செய்தபடி முழு சம்பளத்தையும் வாங்கியதில்லை. பெரும்பாலான பணத்தை தயாரிப்பாளர்களுக்கு விட்டு கொடுத்தவர். இது மட்டுமல்லாமல் பெரும்பாலான படங்களுக்கு அவர் சம்பளம் 20 லட்சம் ரூபாய் மட்டுமே பெற்று வந்தார் என்பது முக்கிய தகவலாகவும் பார்க்கப்பட்டு இருக்கு.